பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, எல்இடி பல்புக்கு பவர் கொடுக்குற நேரம் பார்த்தீங்கன்னா லோ பவராகவும் ஃபுல் பவராகவும் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து எப்படி நாம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ரெடி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 100 ஓம்ஸில் ஒரு ரெசிஸ்டன், அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து நாம் இதை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டன் எழுதுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி பல்புக்கு வந்து நம்ம பேட்டரியிலேருந்து பவர் கொடுக்குற நேரம் இந்த எல்இடியிலேருந்து வர்ற பவர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி லோ பவராக எடுக்கக்கூடிய மாதிரியும் ஃபுல் பவராக எடுக்கக்கூடிய மாதிரியும் எப்படி ஒரு சர்க்யூட்டை வந்து நாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டோர்ச் லைட்லேருந்து கோப்பையோட எல்இடியை எடுத்து வச்சுருக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டை உருவாக்குறதுக்காக 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன், அது மாதிரி பார்த்தீங்கன்னா 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டன் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த எல்இடி பல்பு வந்து லோ பவராகவும் ஃபுல் பவராகவும் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சர்க்யூட்டை எப்படி உருவாக்க போகிறோம் அப்படின்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டன் எடுத்துக்கொள்கிறேன். இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு பின், 2 பின், 3 பின், 4 பின் இருக்குது. கடைசியில் இருக்கிற பின்னுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா இந்த 3 பின்னுக்கு வந்து இப்போ கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். நான் ஒட்டிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் டோர்ச் லைட் வாங்குகிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த டோர்ச் லைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது லோ பவர் ஃபுல் பவராக எடுக்கக்கூடிய மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு அதை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நாம் டோர்ச் லைட்டை வாங்கி லோ பவர் ஃபுல் பவர் எடுக்கக்கூடிய மாதிரி நாம் டோர்ச் லைட்டில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நாம் பார்த்துருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நாம் ஒட்டி எடுத்துருக்கிறோம். பாருங்கள், 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டண்ட பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூச்சில் இந்த தொங்கல்லையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பின் இருக்குது. இதில் சென்டர் பின்னுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை டெர்மினல் பின்னை வந்து ஒட்டியிருக்கிறேன். இப்போ வந்து நான் கொடுக்க போகிற பேட்டரியை பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து தான் நான் பவர் கொடுக்க போகிறேன். இது வந்து இந்த எல்இடி பல்பில் இருந்து வர்ற நீல வயர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ்ஸு. இதை வந்து நாம் எப்படி கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த சுவிட்சில் வந்து சென்டரில் கொடுத்துருக்கிற வயர் கனெக்ஷனை வந்து பேட்டரிக்கு கொடுக்க போகிறோம். பேட்டரியோட ப்ளஸ் பாருங்கள், இது வந்து பேட்டரியோட ப்ளஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து ஃபுல்லாக வந்து சுவிட்ச் ஓப்பில் இருக்குது. இப்போ வந்து நான் முதலாவது அதாவது லோ பவருக்கு சுவிட்சை வந்து நான் இப்போ வந்து தட்டிக்கொள்ள போகிறேன். பெரியதை வந்து லோ பவரில் எரியுது. இதை வந்து நான் ஃபுல் பவருக்கு தட்டிக்கொள்கிறேன். சுவிட்சை பாருங்கள், ஃபுல் பவரில் எரியுது. இப்போ வந்து ஃபுல் பவரில் எரியுது. இப்போ லோ பவருக்கு விடுறேன். பார்த்தீங்கன்னா லோ பவருக்கு வந்துருச்சு. இது ஃபுல் பவர், இது லோ பவர், அடுத்தது ஓம். பாருங்கள், ஃபுல் பவர், லோ பவர், அடுத்தது ஓம். இந்த மாதிரி தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை விட லோ பவராக தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 100 ஓம்ஸ் ரெசிஸ்டனை பயன்படுத்தலாம். இல்லை இந்த அளவு பவர் தான் வந்து எனக்கு இந்த அளவில் லோ பவரும் ஃபுல் பவரும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டனை நீங்கள் பயன்படுத்துங்க. பாருங்கள், வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த சுவிட்சில் மொத்தமாக பாருங்கள் 4 பின் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 4 பின் இருக்குது. 4 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பின்னை வந்து நான் எடுக்கலை. கடைசி பின்னை வந்து நான் பிரியாக விட்டாச்சுது. இதில் சென்டரில் இருக்கிற பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை இந்த டெர்மினலை ஒட்டி இந்த தொங்கலில் இருக்கிற இந்த பின்னுக்கு வந்து அடுத்த டெர்மினலை ஒட்டி இருக்கிறேன். அதாவது ரெசிஸ்டண்ட்டை டெர்மினலை ஒட்டி இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பவர், அதாவது பேட்டரியில் வர்ற ப்ளஸ் வயர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒட்டி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒட்டி இருக்கிறோம். இப்போ வந்து எல்இடிக்கு போகிற
எல்இடிக்கு போகிற ப்ளஸ் வயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை இந்த பின்னில் ஒட்டியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒட்டுனது கலண்டுருச்சு, மறுபடியும் ஒட்டிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தான் நண்பர்களே, அதாவது ஒரு எல்இடி பல்புக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி லோ பவராகவும் ஃபுல் பவராகவும் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கொள்ள முடியும். பாருங்கள், நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு காட்டுறேன். 48 லோ பவரில் வருது. அடுத்தது ஃபுல் பவருக்கு தட்டிக்கொள்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபுல் பவர், லோ பவர், அடுத்தது ஓம். லோ பவர், ஃபுல் பவர், அடுத்தது லோ பவர், அடுத்தது ஓம். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு டோர்ச் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ச் லைட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, அப்படி இல்லைண்டா நீங்கள் ஒரு எல்இடி பல்ப் எடுத்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எதுக்கோண்டுக்கு நீங்கள் வந்து எல்இடி பல்ப் பயன்படுத்துவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு லோ பவர் ஃபுல் பவர் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டனை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண முடியும். இதிலேருந்து ஃபுல் பவரும் ஆகலும் லோ பவரும் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ரெசிஸ்டனை வந்து இந்த ரெசிஸ்டனை நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து பயன்படுத்த முடியும். என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன் நான் போட்டோம்னா ஆகலும் லோ பவர் வரும். அதனால் வந்து நான் அந்த 100 ஓம்ஸ் ரெசிஸ்டன் போடலை, 3.3 ஓம்ஸ் ரெசிஸ்டனை மட்டும் பயன்படுத்தியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் விலங்கல் அப்படின்னு சொன்னால் இது வந்து எல்இடி பல்புன்னா மைனஸ் வயரை வந்து நாம் வந்து நேரடியாக வந்து பேட்டரியின் மைனஸ்லேயே கொடுத்து கொள்ளலாம். பாருங்கள், இது எல்இடின்ற மைனஸ் வயரை வந்து நாம் நேரடியாக மைனஸுக்கு கொடுத்து கொள்ளலாம். இது வந்து நீங்கள் இதில் வந்து சந்தேகப்பட தேவையில்லை. பாருங்கள், இது வந்து மைனஸ்ன்ற பேட்டரியின் மைனஸ் வயரை வந்து நேரடியாக நான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து ப்ளஸ் வயரை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் வர்ற சென்டரில் வந்து நான் கொடுத்துருக்குறேன், சென்டர் பின்னுக்கு கொடுத்துருக்குறேன். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு எல்இடி பல்புக்கு வந்து லோ பவர் ஃபுல் பவர் தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.